நம்ம வேர்ல்ட் மெப்பை எடுத்து பார்த்தோம்னா, அந்த மெப்குள்ள சின்ன சின்ன கண்ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். சின்ன கண்ட்ரியா இருக்கே, அப்ப வீக்கா தான் இருக்குன்னு சொல்லி நாம எல்லாருமே யோசிப்போம். பட் அது தான் கிடையாது. சில சின்ன சின்ன கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த முழு உலகத்திலயுமே டாப் நாச் பவர்ல இருக்குதுன்னு சொல்லலாம். சில மிகப்பெரிய கண்ட்ரீஸ் எல்லாம் இந்த சின்ன கண்ட்ரியை கண்ட்ரோல் பண்றதுக்காகத்தான் ரொம்பவுமே முயற்சி பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஏன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, எக்கனாமியா இருந்தாலும் சரி, ஈவன் அதோட குளோபல் இன்ஃப்ளூயன்ஸா இருந்தாலும் சரி, இதெல்லாம் ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உலகத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கண்ட்ரிஸை பத்தி. ஏன்னா அது எந்த விதத்துல இந்த உலகத்துல மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் என்னன்னு தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கண்ட்ரி உலகத்துல ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்குதுன்னா, அதுக்கு பின்னால சில பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் இஸ் எவ்ரிதிங்னு சொல்லப்படுது. அதாவது மிகப்பெரிய கண்ட்ரிஸ் எடுத்தோன்னா அதில் மிகப்பெரிய லேண்ட் இருக்கும். ஸோ அதனாலேயே அவங்களுக்கு மேனேஜ் பண்ண வேண்டிய விஷயங்கள் ரொம்பவுமே பெருசாக இருக்கும். அவங்களோட பாப்புலேஷன், பொலிட்டிக்ஸ், ரிசோர்ஸ் இது எல்லாமே மிக பெருசாக இருக்கும். ஸோ அதை ஒவ்வொன்றா மேனேஜ் பண்ண அவங்களுக்கு அதிக கவனம் தேவை. அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் மீது அவங்களோட ஃபோக்கஸ் வேணும். பட் இதே ஒரு சின்ன கண்ட்ரி எடுத்தோம்னா அங்கே லேண்ட் சின்னதாக இருக்கும். அதனாலே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் ரொம்பவுமே கம்மியாகும். ஒரு விஷயத்து மேலே மட்டுமே அவங்களோட ஃபோக்கஸை வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கண்ட்ரி என்ன பண்ணிச்சுன்னா, அவங்க கிட்ட மிகப்பெரிய அளவில் லேண்ட் இருக்கல அண்ட் அதே சமயம் ரிசோர்ஸும் இருக்கல. ஆனால் அவங்களுக்கு உலக வர்த்தகத்தோட மையமாகணும்னு சொல்லி ஒரே ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோக்கஸில் அவங்க ட்ரை பண்ணி இன்னைக்கு அதோட ரிசல்ட்டாக சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரீஸில் ஒன்றா இருக்குது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் டிசிஷன் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் க்ரோத்னு சொல்லலாம். பெரிய நாடுகளில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க சில மாதங்கள், நாட்கள் கூட ஆகும். ஏன்னா மக்கள் ரொம்பவுமே பெருசாக இருப்பாங்க, அரசியல் பிரச்சனைகள் நிறைய இருக்கும், முடிவுக்கு வாரத்துக்கு ஒரு ப்ரொசஸ் இருக்கும், அது ரொம்பவுமே பெருசாக இருக்கும். ஆனால் சின்ன சின்ன நாடுகளை பார்த்தீங்கன்னா ஐடியா வந்த உடனே செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு தடைகள் குறைவாக இருக்கும். அதனாலே அவங்களோட முடிவுகளை உடனே எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டோனியான்னு சொல்லக்கூடிய நாடை எடுத்து பார்த்தோம்னா, இந்த நாடு ஆல்மோஸ்ட் முழுக்க முழுக்க டிஜிட்டல் நாடாகவே மாறி இருக்குது. மக்கள் வாக்களிக்கிறது, அரசாங்க சேவைகளை எடுத்துக்கொள்வது, இது எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயமே ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா, இந்த கண்ட்ரி ரொம்பவுமே ஸ்பீடாக க்ரோ ஆகுது. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, ஸ்மார்ட் பீப்புள் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். சின்ன சின்ன கண்ட்ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னா, குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டின்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிளாக இஸ்ரேல் நாட்டை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாட்டோட மக்களோட எண்ணிக்கை பெரிய நாடுகளுக்கு ஒப்பிடுறப்ப ரொம்பவுமே குறைவாக தான் இருக்குது. ஆனால் அவங்களோட தொழில்நுட்பம், ஸ்டார்ட் அப்ஸ், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட கல்வியுமே ஸ்மார்ட்டாக தான் வழங்கப்பட்டிருக்கு. அவங்களோட படையெல்லாம் ரொம்பவுமே டிசிப்ளினாக இருக்கிறதால அவங்களோட டீம் ஒர்க் எல்லாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. புதிய புதிய யோசனைகளை கண்டுபிடிக்கிறதும் சிந்திக்கிறது தான் அவங்களோட கலாச்சாரமாக இருக்குது. ஸோ இதனால் இஸ்ரேலோட பாப்புலேஷன் சின்னதாக இருந்தாலுமே, அது ஒரு சின்ன நாடாக இருந்தாலுமே, டெக்னாலஜி அண்ட் இனோவேஷனை உலகம் முழுக்க சுமந்து போகிற அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு சொல்லலாம். நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மணி ஹேண்டலிங். சின்ன சின்ன கண்ட்ரிஸுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி மணியை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பேக்கப் மணி இருக்காது. ஸோ அவங்க எவ்வளோ மணி செலவழிக்கிறாங்களோ அதை ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் சுவிட்சர்லாண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் சிஸ்டம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது, எக்கனமி ஸ்டேபிளாக இருக்குது, அங்கே இருக்கிற மக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரிச்சாக இருக்கிறாங்க. ஸோ இது எப்படி நடக்குதுன்னா, அவங்களோட மணி ஹேண்டலிங் ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அவங்களோட கண்ட்ரி ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக மாறுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மணி ஹேண்டலிங் முறைன்னு சொல்லலாம். ஐந்தாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குளோபல் கனெக்ஷன்ஸ் கேம்னு சொல்லலாம். சின்ன கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தனியாக சர்வே பண்ண முடியாததுனால அவங்க உலகத்தோட கனெக்ட் ஆகுவாங்க. ஸோ அவங்க உலகத்தோட எப்படி கனெக்ட் ஆகுவாங்கன்னா, ட்ரேட், பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப் இது மூலமாக அவங்களோட ஸ்ட்ரென்த்தை அவங்க க்ரோ பண்ணி கொள்வாங்க. இதுக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிளாக இருக்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னு சொல்லலாம். ஸோ துபாய் எடுத்துக்கணும்னா, இந்த நாடு எண்ணெயில் மட்டும் ஆதாரம் தேடாமல் அவங்க டூரிசம், பிஸ்னஸ், டெக்னாலஜி இது எல்லாத்தையுமே சேர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க. ஸோ இதனாலே யுஏஇ பாப்புலேஷன் ரொம்பவுமே குறைவாக இருந்தாலுமே சிறந்த உலக நாடுகளோட போட்டியிடக்கூடிய வெற்றி அடைந்த நாடாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒரு கண்ட்ரி பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அதோட லேண்டோட சைஸ் தேவையே இல்லை, பாப்புலேஷனும் அவசியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ என்ன வேணும்னா ஸ்மார்ட்டான பிளானிங்கும்
ஃபாஸ்டான டிசிஷன்ஸும் அண்ட் ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டும் இருக்கணும். ஸோ இது மூணுமே இருந்தால் போதும் ஒரு கண்ட்ரி பவர்ஃபுல்லாக மாறுறதுக்கு. சின்னதாக இருந்தாலுமே ஸ்மார்ட்டாக இருந்தால் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணலாம்னு காட்டக்கூடியது தான் இந்த சின்ன சின்ன பவர்ஃபுல்லான கண்ட்ரீஸ்னு சொல்லலாம். ஸோ இதை மாதிரி இன்னும் உலகம் பற்றின ஃபேக்ட்ஸ் நியூஸ் இதெல்லாம் வேணால் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.